சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் கேண்டீனில் வேலை பார்த்து வந்த 22 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கேண்டீன் உரிமையாளர் உட்பட 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் குற்ற சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? சென்னை நந்தனத்தில் இயங்கி வரும் அரசு கலைக்கல்லூரியில் ஆண் பெண் என இரு பாலரும் ஏராளமானோர் படித்து வருகின்றனர். இந்த கல்லூரி வளாகத்தில் கோட்டூரைச் சேர்ந்த முத்துச்செல்வம் என்பவர் கடந்த 11 ஆண்டுகளாக கேண்டீன் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 22 வயதுடைய பெண் ஒருவர் செல்வம் நடத்தி வரும் கேண்டீனில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். கல்லூரி வளாகத்தில் உள்ள கேண்டீனில் 20 நாட்களாக இளம்பெண் வேலை பார்த்து வரும் நிலையில் 28ஆம் தேதி புதன்கிழமை புதிதாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த 57 வயதான குணசேகர் என்பவர் அதே கேண்டீனில் மாஸ்டர் வேலைக்கு சேர்ந்துள்ளார். பணிக்கு சேர்ந்த முதல் நாளே மாஸ்டர் குணசேகர் கேண்டீனில் வேலை பார்த்து வந்த இளம்பெண்ணை கல்லூரி வளாகத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் கல்லூரியில் உள்ள காவலாளியிடம் தனக்கு நடந்த கொடுமையை கூறி அழுதிருக்கிறார். இதனையடுத்து மேலும் சிலர் சேர்ந்து மாஸ்டர் குணசேகரை பிடித்து உடனடியாக சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணைக்கு பின் வழக்கு பதிந்து குணசேகரை கைது செய்தனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை போலீசார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் முன்பு கவுன்சிலிங் கொடுப்பதற்காக ஆஜர்படுத்தினர். அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்து போலீசாரே அதிர்ந்து போயினர். குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் காணப்பட்டது. ஏற்கனவே அவருக்கு திருமணமாகி கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமணமான 2 மாதத்தில் கணவரை பிரிந்துள்ளார். பின்னர் கும்பகோணத்திற்கு சென்று தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர் அங்கிருந்து சென்னைக்கு வந்து 20 நாட்களுக்கு முன்புதான் முத்துச்செல்வம் கேண்டீனில் பணிக்கு சேர்ந்திருந்தார். அப்பொழுது கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வம் பெண்ணிடம் ஆசையாக பேசி தனது வலையில் விழ வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வத்தின் நண்பர் கார்த்திகேயன் என்பவரும் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது. அவர்களைத் தொடர்ந்து மாஸ்டர் குணசேகர் இந்த கொடூரச் செயலில் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை போலீசார் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வம், அவரது நண்பர் கார்த்திகேயன், கேண்டீன் ஊழியர் குணசேகர் ஆகிய 3 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இளம்பெண்ணிடம் வேறு யாரும் அத்துமீறி இருக்கிறார்களா என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதேபோன்று மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது அதேபோன்று நந்தனம் அரசு கலைக்கல்லூரியிலும் இளம்பெண் கல்லூரி வளாகத்தில் வைத்தே கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இதற்கிடையே இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் 100க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் கல்விக்கூடங்களில் இதுபோன்று பாலியல் அத்துமீறல் நடைபெறுவது தொடர்கதையாகி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் வழங்கிட வேண்டியும் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்தும் கல்லூரி வளாகத்தின் முன்பு கோஷங்களை எழுப்பி மாணவ மாணவிகள் இதுபோன்ற பாலியல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போ இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் மாணவ மாணவிகளுக்கு அரசு மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சு
தொடர்ச்சியாக வந்து இது வரைக்கும் ஒரு 3 பேரை வந்து இந்த வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூங்கிறது வெளியே வந்தது இந்த பிரின்சிபலோ இங்கே இருக்கக்கூடிய ஐசிசி கமிட்டியோ யாருமே வந்து இதை வந்து வெளியே கொண்டு வரல அப்படின்றது இருக்கு. அப்போ அந்த இதில் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் ஸ்டாஃப் வந்து வெளியே தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ ஐசிசி கமிட்டியோடைய வேலை என்ன? இதை கூட ஒரு காலேஜுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அதை ரிப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா ஐசிசி கமிட்டி எதுக்கு, ஒரு அரசு கல்லூரிக்கு ஒரு பிரின்சிபல் எதுக்கு? அப்போ அவங்க மீதும் வந்து உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்றத வலியுறுத்துறோம். இந்த போராட்டம் காரணமாக நந்தனம் கலைக்கல்லூரி வளாகத்தில் இன்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பிரபலமான நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அரங்கேறியிருக்கும் இந்த பாலியல் சம்பவம் கல்வியாளர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.